இந்த பரந்தூர் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு நல்லது நடக்கணும். விஜய் வராரு, விஜய் வந்து எங்களை விடமாட்டாரு. கனிமா இது பன்னூராண்ட முத்த சால் இது 300 ஏக்கரா இருக்குது. அந்த 300 ஏக்கரால வீட்டு சொத்துல போடா எங்க ஏன் நாட்கள் ஐசி எங்களையே அந்த சாவடிக்கிற நாங்கள் பிச்சை எடுக்கணுமா? இந்த 13 ஊர் சுட்டு தள்ளிட்டு ஏற்பாடு போட்டுக்கோ. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. விவசாயிகளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக நடிகர் சவுந்தரராஜா நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு கருத்துக்களை கேட்டு பெறலாம். விஜய் விவசாயிகளை சந்திக்க இருக்கிறாரு. முதல் முறையாக பொதுவெளியில் வந்து ஒரு போராட்டக்காரர்களை சந்திக்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன், ஆரோக்கியமாக பார்க்குறேன். இந்த போராட்டம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பியிருக்கு. இந்தியா முழுக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பரந்தூர் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு நல்லது நடக்கணும். ஒவ்வொரு முறையும் விஜய் கூடக்கூடிய ஒரு அரசியல் கூட்டமாக இருந்தாலும் ஒரு பொதுவெளியில் கூட்டக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்தாலும் காவல்துறைக்கு விதிக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடு, காவல்துறை விதிக்கக்கூடிய கட்டுப்பாடு பயங்கரமாக இருக்குது. இதுக்கும் நேற்று இரவு வரை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. இப்போ தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒருதலை பட்சமாக தான் பார்க்குறேன் நான். எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மக்களை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு கெடுபடி என் அறிவுக்கு என் நாலேஜுக்கு எனக்கு தெரியல. இதுதான் முதல் முறை நினைக்கிறேன். இதுவே அவங்களுடைய பயத்தை காமிக்குது. தேர்தல் இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது. தேர்தலை முன் வச்சு இந்த ஒரு சந்திப்பு நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து அவருடைய சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும், யார் யாரெல்லாம் சந்திக்க திட்டமிட்டிருக்காரு, இந்த சந்திப்பில் அவருடைய கருத்துக்கள் என்ன மாதிரி? கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு களமும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் தளபதி விஜய் என்ன பண்ணுவார். 910 நாளாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் நேரடியாக வந்து மக்களை சந்திச்சிருக்காங்க. விஜய் சந்திப்பினால என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்படும்? அதான் சொன்னேன், இன்றைக்கி ஹாட் டாப்பிக்கே தானே. பரந்தூர்ன்றது இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு வட தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசப்பட்டிருந்தது. தென் தமிழகத்துக்கு கூட தெரிஞ்சிருக்காது. டீப்பாக எனக்கு தெரிஞ்சளவு சொல்கிறேன். இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே எத்தனை பேர் வர்றாங்க, விஜய் என்ன பேச போகிறாரு, அடுத்து என்ன நடத்த போகிறாரு, அந்த மக்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்றதில் எல்லாருமே ஒத்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுவே மிகப்பெரிய வெற்றி தான் இன்றைக்கி. இப்போ விவசாயிகளுக்கு தேவையான இழப்பீடு நாங்கள் தரப்போகிறோம், விவசாயிகளுக்கு என்ன குறை இருக்கோ அத்தனையும் நாங்கள் நிவர்த்தி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லிட்டு இருக்கு. நேற்று கூட நிதியமைச்சர் தொடர்பான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. இப்போது மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணணும். இழப்பீடு கொடுக்குறேன்றது ரெண்டாவது பட்சம். இந்த ஊரில் பிறந்த மக்கள் பல வருஷமாக இங்கே தான் விவசாயம் பண்ணுறாங்க, இங்கே தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்றதை செஞ்சு கொடுக்குறது தான் கவர்மெண்ட். உள்ளார போக, யாரும் இங்க நிக்காதீங்க, யாரும் இங்க நிக்காதீங்க, உள்ளார போக, அந்த இடத்துக்கு போக, அந்த இடத்துக்கு போ. ஆனா நீங்க அங்க போயிடுங்க, ஊர்க்காரங்களும் அங்க போயிடுங்க. அப்படி வா, அப்படியா போக, உள்ளார போக, பேரிகாட்ஸுக்கு உள்ளார போக, யாரும் இங்க நிக்காதீங்க, யாரும் இங்க நிக்காதீங்க, எல்லாரும் நிக்காதீங்க. டி-ஷர்ட் போட்டிருக்கிறவங்க மட்டும் உள்ளார நில்லுங்க, மீதி எல்லாரும் உள்ளார போக ப்ளீஸ். தம்பி, ஏய் பிரபு போ, சுரேஷ் எல்லாம் பின்னாடி பின்னாடி அண்ணாண்ட போங்க, இங்க மைக் செட்டு கிட்ட வராதீங்க, போங்க. கண்டிப்பா எப்பவும் விவசாயிக்காக நிற்பார். ஆமா, கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவர் வர்றது வந்து ஒரு விமர்சனம் தருது, ஓட்டுக்காக அவர் வராரு.
இல்லை அப்படிலாம் இல்லை. அப்படி பார்த்தா ஸ்டார்டிங்லேருந்தே குரல் கொடுத்துட்ருக்காரு. இப்போயும் அவர் மக்களுக்காக தான் பண்ணுறாரு, விளம்பரத்துக்காகலாம் பண்ணல. அவர் மக்களுக்கோசம் பண்ணுறதை எப்போ பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இப்போன்ட்டு இல்லை, அது நீங்கள் மக்களுக்கு இருக்கும் போதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். அவர் அப்பத்துலேருந்தே வந்து மக்களுக்கோசம் தான் அவர் இன்னமும் எல்லாமே பண்ணுறாரு. அதனால் இப்போ இது வந்து மக்களுக்கோசம் தான் வந்திருக்கண்டி, அவருக்கு ஓட்டுக்கோசம்லாம் வரல, மக்களுக்கோசம் மட்டும்தான் அவர் எல்லாமே செய்கிறாரு. இல்லை சார், 2.5 வருஷமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோம். எந்த அமைச்சரும் எவரும் வந்து எங்களை பார்க்கல. அன்புமணி யாரோ வந்தாங்க பார்த்தாங்க. இப்போ வந்து விஜய் வராரு. விஜய் வந்து எங்களை விடமாட்டாரு. நாங்கள் கண்ணும் தண்ணிமா 2.5 வருஷமாக கலங்குறோம். துண்ண சோறா, படுக்க இடமா, பிச்சை எடுத்து எங்கள் மண்ணு பெய்ஞ்சு எங்கள் சொத்துல நாங்கள் இருக்கிறோம். கனிமோ இது, பன்னூரண்டை, முக்கா சால் இது, 300 ஏக்கரா இருக்குது. அந்த 300 ஏக்கரால் வீட்டு சொத்துல போட, வீட்டு சொத்துல போடு. எங்கள் ஏன் மக்கள் ஐசி எங்களையே அந்த சாவடிக்கிற. நாங்கள் பிச்சை எடுக்கணுமா, அழியணுமா? எங்களை சுட்டு தள்ளிட்டு, இந்த 13 ஊர் சுட்டு தள்ளிட்டு நீ ஏற்பாடு போட்டுக்கோ. நிறைய பேர் பார்த்தாங்க, இவர் எங்களை கை விட மாட்டார். விஜய் வந்து எங்களை ஏழை மக்களுக்கோசம் பாடுபடுறார். விஜய் எங்களை விட மாட்டார். விஜய் சார் பண்ணுவாங்க சார். விஜய் அண்ணா வந்து எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணுவாங்க. எங்களுக்கு நல்லது பண்ணிட்டாரு. பண்ணிட்டு தான் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணதான் இப்போ வந்திருக்காங்க. உங்கள் ஊர் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல தான் இப்போ மீட்டிங் வச்சுருக்காரு. நாங்களும் அவருக்கு நன்றி சொல்ல தான் வந்திருக்கோம். போராட்டம் பண்ண வரல, நாங்கள் நன்றி சொல்ல தான் வந்திருக்கோம். எங்கள் மேலே வீட்டு மேலே எங்களுக்கு போகக்கூடாது. வேறு எதுவும் இல்லை. எங்களுக்கு வீட்டு மேலே அத்தியாவசிய பொருள் எல்லாமே இருக்குது. எங்கள் வீட்டு மேலெல்லாம் எதுவும் போகக்கூடாது. என் பசங்க எல்லோரும் ஒரே இதில் படிக்கணும், நல்ல இதுவாக இருக்கணும்னு தான் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். ஆனால் வீட்டு மேலேயே விட்டு அத்தியாவசியம் எதுவுமே இல்லாமல் அகதிகளாக நாங்கள் போகக்கூடாதுன்னு தான் வரோமே. இதுக்கு அதுக்காக தான் இல்லைன்னா ரொம்ப கொடுமையில தான் சார் போவோம். மக்களை காப்பாற்றணும். அந்த விஜய் வந்து எங்களை காப்பாற்றணும். விஜய் ராஜா வந்து எங்களை அவர்கள் காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் விவசாய வேலை பண்ணுறோம். அதனால் காமிக்கிறதுக்காக தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த நெற்கதிர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆமாங்க. இந்த பாதிப்புக்காக நீங்கள் தொடர்ந்து 2 வருஷமா போராடிட்டு இருக்கோம். விஜய் வரதுனால இதெல்லாம் உங்களுக்கு மாறிடும் நினைக்கிறீங்களா? அது மாறிட்டு தான் நான் நம்பிக்கை வந்துக்கிறேங்க. ஆமாம், மாறிட்டு தான் நம்பிக்கை வந்துக்கிறேங்க. நீங்கள் எந்த ஊர், ஏகனாபுரங்க. எத்தனை வருஷமா 38 நாங்கள் ஏதாங்க இருக்கேன். நாங்கள் திடீர்னு உங்களை காலி பண்ண சொல்றது எப்படி இருக்கு? எங்களுக்கு வயிற்று சிலக்குது, வயிறு எரியுது. ஏகனாபுரம் இல்லைன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? நான் போகிற வந்து அது எப்படி தான் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. சொல்கிறேன், சுருக்கோடு தான் போனோம். தரமே உணவாய் என்றும் அபூர்வா.